10 years இல்லாம ஒண்ணுமே கட்ட முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில. I'm sure everybody can answer that. Will accept that. 10 வருஷம் you have to give your life unconditionally into this. ஏன்னா மக்கள் எப்ப ஃப்ரீ ஆவாங்க நீங்க அப்ப பிஸி ஆயிடுவீங்க. சோ உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கிடையாது, படம் கிடையாது, ஐபிஎல் கிடையாது, எதுவுமே. So if you have the time, 10 years, you have the money and you have the resources, please be your guest. Start your own business. If you don't have that, அதாவது நான் எனக்கு knowledge இல்ல, நான் இத கத்துக்கணும்னா then you ride on somebody else's knowledge. மூணு இருக்கிறவங்க அவங்களா ஸ்டார்ட் பண்றது பெட்டர். as a venturist நீங்க எதை பெட்டரா பாக்குறீங்க? is it ஒரு பிராண்டுக்கு பின்னா? ஏன்னா நான் இதை எது கேட்கறேன்னா நிறைய பேர் அதை தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நான் ஜஸ்ட் மீடியாக்காரங்களை மட்டும் சொல்லல, பொதுவாகவே இன்னைக்கு வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் படிச்சு முடிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய கேபிட்டலா அப்புறம் பார்த்துக்கலாம், ஆரம்பத்தில் இருக்கிறத போட்டு ஆரம்பிப்போம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது, உள்ள வந்தாலும் எனக்கு காசு கிடைக்குது, ஓகே கண்ணு முன்னால் அதை பார்க்க முடியுது. அப்புறம் நான் என்னுடைய அதிகபட்ச அனுபவங்கிறது நான் ஹோட்டலுக்கு போனது தான். 2 தான். ஒன்று தேட்டருக்கு போயிருப்பேன், இல்லை ஹோட்டலுக்கு போயிருப்பேன், இல்லை மாலுக்கு போயிருப்பேன். மால் என்னால் தொடங்க முடியாது, தேட்டரு கட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு ஹோட்டல் வச்சிட முடியும். இதில் என்ன ப்ராப்ளம்னா டிஎம்ஆரில் டைம் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் மணி இருக்காது. இது இப்போ 20s இருக்கவங்க கிட்ட டைம் இருக்கும். ஓ எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, நான் போய் நான் ஒர்க் பண்ண நினைப்பேன், ஆனால் அவன்கிட்ட மணி இருக்காது. 35 மேலே ஆறவங்களுக்கு வந்து இப்போ யூஎஸ் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க காசு சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு டைம் கிடையாது, ப்ளஸ் எனர்ஜியும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 45 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. தே cannot go and do what we did in our 20s or 25s. ஸோ அதனால தான் வேற வழி இல்லாமல் தே கோ டு அ பிளேஸ் வேர் நீ ஆல்ரெடி தப்பு பண்ணிட்ட, உங்ககிட்ட நான் 4 தப்பை கற்றுக்கிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இல்லை இது ஃபார்மேட்னாலும் கன்சிடரிங் த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் த்ரூ டெக்னாலஜி ஆர் டிஜிட்டல் மீடியம்ஸ் ஆர் சோஷியல் மீடியாஸ், அதனால கேட்குறேன் இப்போ எது உசிதம் அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எஃபர்ட் யூ டேக். முயற்சி கண்டிப்பாக திருவினை ஆக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆஸ் கிளாமரஸ் அட் வாட் வி திங்க் டு பி. இப்போ நீங்கள் கேட்கும்போது என்ன கேட்குது, டெய்லி கல்லா கட்டுது, அந்த கேஷ் ட்ராயர் திறந்து மூடும்போது டிங் 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 அடிக்கும்போது பேங்க்கில் நம்மளுக்கு அப்படியே சேவிங்ஸ் கூட்டுற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. பட் உண்மையில் அதை இறங்கி வேலை செய்யும்போது தான் தெரியுது அதில் அவ்வளோ வேலை இருக்குது. ஆன்சரிங் யுவர் கொஸ்டின் வெரி ஸ்பெசிஃபிக்லி, எது வந்து இன்னைக்கு இதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மை இண்டிவிஜுவல் அப்பிடைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் உண்மையிலே இது மாதிரி உழைக்க முடியுமா, என்னால் இவ்வளோ கேபிட்டல் திரட்ட முடியுமா, என்னால் இவ்வளோ அதுக்குன்னு ரிசோர்ஸை ஒதுக்க முடியுமா, மூச்சை கொடுத்து என்னால் இந்த பிராண்டை வெளியில் புஷ் பண்ணி மக்களை வந்து ட்ரை பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து 22 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட 2 மணி நேரம் தூங்கினா கூட மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்துடுவாங்க. இப்போது நம்ம மதமட்டி பிரதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு போட்டுட்டு சமைக்கிறாரு, லுக்கி கட்டிட்டு வேலை செய்கிறாரு, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறாரு. சும்மா வந்து எல்லாரும் அனுபவம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, லாஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நல்ல அனுபவம் இருக்கிற ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணால் கரெக்டான ப்ராஃபிட் வந்து 8 to 12% கரெக்டாக எடுக்கலாம்ண்ணா. அனுபவம் இல்லாமல் பண்ணலாம் சார். நம்மளை மாதிரி சவாரி பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கணும். அதான் உங்களை மாதிரி ஐ மீன் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான இல்லை ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லி நான் வியாபாரம் ஆரம்பிக்கல. ஒரு ஆள் வந்து 1 வருஷம் 6 மாதம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளை பார்க்குறதுக்கு வெளியில் கை கட்டி நின்று சினிமாவுக்கு அந்த காலத்துலலாம் சினிமா சான்ஸ் கேட்டு நிற்பாங்க பாருங்கள். எவ்வளோ ஆளுங்க 1000 பேர் நின்னாலும் அதில் ஒரு 2 பேர் பெரிய ஆளாக இருப்பாங்க. அது மாதிரி நம்ம கடைக்கு முன்னாடியே வந்து நிற்பாங்க கை கட்டிட்டு. அவர் ஊரில் இருந்தாலும் பெட்டி மஞ்சப்பையை தூக்கிட்டு வருவாங்க அவங்க கடைக்கெல்லாம் கடை ஆரம்பிங்கன்ட்டு. நம்மளை மாதிரி சவாரி பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சானா அனுபவம் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை.